எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டோம். அதை பற்றி தான் நம்ம போட போகிறோம். காலையிலே எழுந்திரிச்சு அம்மாலாம் குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்காட்டும் நம்ம வந்து வீட்டில் வந்து கிருஷ்ணரோட பாதமெல்லாம் போட்டு கிருஷ்ணருக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அவள் பொங்கல் வெண்ணெய் இதெல்லாம் வச்சு நம்ம படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது. இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் தனியாக வந்து கிருஷ்ணருக்குன்னு எருமாப்பட்டியில் வந்து இந்த கோவில் இருக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளவங்க வந்து முடிஞ்சால் எருமாப்பட்டியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நம்ம இந்த கிருஷ்ணருக்கு வந்து 3:30 மணிக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. அப்போ தான் வந்து நம்ம கிருஷ்ணர் பிறந்தார். ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதி பார்த்து பிறந்ததுனால 3:30 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சீடை, அப்பம், உப்பு முறுக்கு, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுள் லட்டு, கிருஷ்ணருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ சாயந்தரமாக வந்து ஒரு 6 மணிக்கு கோவிலில் பூஜை. அங்கே பார்த்திங்கன்னா எல்லா அபிஷேகமும் பண்ணாங்க சாமிக்கு. சாமி வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் சீடெல்லாம் கொடுத்து பிரசாதம் வழங்குச்சு. உடனே வந்து என்ன பண்ணாங்க, வழுக்கு மரம் ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி வந்து கிருஷ்ணர் ராதையோடு வந்து ஊர்வலம் வந்தாங்க. ஊர்வலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து வழுக்கு மரம் ஏறுறது வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இந்த வழுக்கு மரத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள ஒரு ராஜ மரியாதையோடு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு பரிசளிப்பு தருவாங்க. ரொம்ப சிறப்பாகவே இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து எங்களுக்கு அமைஞ்சது. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணீங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கிருஷ்ணர் கோயில் வந்து 100 வருஷமாக இந்த கோவில் இருக்குது. எங்கள் அம்மாவோட தாத்தா காலத்துலேருந்து இந்த கோவில் இருக்குது. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வழுக்கு மரம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த படத்தை வச்சு தான் முதல்ல சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த படம் உடஞ்சி போச்சு, தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு எடுத்து இந்த படத்தை எல்லாம் வரைச்சி மாட்டி வச்சாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சிலை வந்து வாங்கி வச்சோம். இந்த சிலை வச்சு 30 வருஷம் ஆச்சு. இன்னமும் இந்த கோவிலில் வந்து வழுக்கு மரம் ஏறுறது வந்து மிகச்சிறப்பான விஷயம். முடிஞ்சவங்க இங்கே வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வாங்க. அப்படி இல்லைன்னா நடுவில் டைம் இருக்கிறவங்க எருமப்பட்டியில் இறங்கி ஐயர்மேட்டில் இறங்கி நீங்கள் கிருஷ்ணர் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலே அங்கே பஸ் ஸ்டாண்டில் சொல்லுவாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.